ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். மறுபடியும் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். எங்களுடைய நிலத்து வீடியோலாம். இப்போ மறுபடியும் நாங்கள் போனப்போ சூப்பராக இருந்தது. முன்னை விட இப்போ நல்லாவே இருந்தது. அதனால் மறுபடியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். இது ஃபுல்லாகவே பாருங்கள், நெற்பயிர் நட்டு வச்சுருக்காங்க. நல்லா பசுமையாக பச்சை பசேன்னு இருக்குது. என் பொண்ணு அதில் நடக்க தெரியாமல் நடந்து போகிறாங்க. குழந்தைங்களாம் இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால அந்த கழனி சைட்லாம் போய் பார்த்ததில்ல. ஊருக்கு போகிறப்ப மட்டும் தான் போவாங்க. அதில் நடக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், தேக்கு மரம். நான் அப்போ காட்டும்போது கொஞ்சம் காஞ்சி போயிருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பச்சை பசேன்னு, அது எல்லாமே இலை விட்டு போய் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக பொதாராக இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த தண்டு. இது வந்து மாடுக்கு போட்டால் நல்லா பால் கறக்கும்னு சொல்லுவாங்க. சோளத்தண்டு இதை சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். வாழை மரம், வேப்ப மரம் எல்லாமே சூப்பராக. போன வாட்டி விட இந்த வாட்டி நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாம் மழை டைமில் மழை பெஞ்சு எல்லாமே துளிர் விட்டுருக்கு. நல்லா துளிர் விட்டுருக்கு. எங்கள் காணியில் வந்து எங்கள் அப்பா இப்போ வெக்கில் இருக்குல்ல, அந்த நெற்பயிர் மழை டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வறுத்துருக்காங்க. அதில் வெக்கில் எல்லாமே போயிடுச்சு. அதை வந்து இப்போ காய வச்சு போர் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பம்ப் செட்டில் தான் குளிப்போமே நல்லா சின்ன வயசில். தண்ணி விட்டுட்டு அதில் வர்றது தொட்டியில் இறங்கி நல்லா ஜாலியாக குளிப்போம். போன வாட்டி வரும்போது தண்ணி கிணத்துல ரொம்ப உள்ளே இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப மேலுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா மழை சீசன்னால் நல்லா மழை பெஞ்சு ஆற்றுல ஏரியில் எல்லாத்துலேயுமே தண்ணி போயிட்டுருக்கு நிறைய. அங்கே எங்கள் அம்மா வெக்கில் வாரி வச்சுட்ருக்காங்க. எங்கள் அப்பா எடுத்துன்னு வந்து இந்த வெக்கில் போர் போட்டுருக்காங்க. இங்கே 2 பேர் தனியாக செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோண்டியும் எங்கள் அப்பா ஒரு ஆள் எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா இங்கே துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க. சீத்தாப்பழி மரத்தில் ஃபுல்லாக சீத்தாப்பழி பழம் இருந்தது. பட் என்ன, இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிட்டா கோல்டு அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பறித்து சாப்பிடவே இல்லை. இங்கே ஒரு பம்ப் செட்டு பாருங்கள், 2 பம்ப் செட்டு பக்கத்துலேயே. இதுலேயும் தண்ணி நல்லா வரும், செம்மையாக குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே கருவேப்பிலை மரம், வாழை மரம், செம்பருத்தி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா, நாங்கள் பசங்களாக இருக்கும்போது காந்தி தாத்தா நான் ஃபாஸ்ட்டாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு இதை கழுத்தை இது பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த பூ வெட்டிக்கிச்சுன்னா ஃபெயிலுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது ஒரு விளையாட்டு. இங்கே மாதிரி குப்பைமணி செடி. இது வந்து கோல்டுலாம் ஆயிடுச்சுன்னா அப்போ அரைச்சி தொண்டைக்கு போடுவோம் குழந்தைங்களுக்கு. சுண்ணாம்புலாம் வச்சு, சுண்ணாம்பு அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் அரைச்சி போட்டு தொண்டைக்கு போடுவோம். இது வந்து வெப்பாலை மரம். செம்பருத்தி பூ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மழை டைம்னு நல்லா எல்லாம் மழைக்கு எல்லாமே துளிர் விட்டு நிறைய பூ, வாழை மரம் எல்லாமே பச்சை பசேன்னு இருந்து. போன இதை விட இந்த வாட்டி எல்லாமே பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பூ பாருங்கள் இந்த செடியில். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 10-15 பூக்கு இருந்தது இந்த செடியில் ஃபுல்லாகவே. செம்பருத்தி செடியில் அரும்பு விட்டுருந்தது நிறைய. அங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்பு பூ. நல்லா பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது எல்லாமே. பாருங்கள் எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி தேங்கிட்டுருக்கு. நெற்பயிர் இங்கே பாருங்கள், வெத்தலை கொடி. இது வந்து அழகாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஒன்று நட்டு வச்சுருக்காங்க போல். அது அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அதையே பறிச்சுட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. கருவேப்பிலை மரத்துலேருந்து விழுந்து அந்த விதை பட்டு பக்கத்தில் ஒரு செடியாக முளைச்சி இருக்குது. எங்கே ஒரு சீத்தாப்பழி மரம். அதில் பாருங்கள் அழகாக அணில் கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள் இந்த சீத்தாப்பழி பழத்தை. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் என்ன, கோல்டு அதிகம் இதெல்லாம். அதனால் பறித்து சாப்பிடவே இல்லை. நாங்களும் பறிச்சிட்டும் வரல. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், காணி எல்லாமே வண்டி இறங்கி டயராக இருக்குது. ஃபுல்லாக இப்போ தான் அறுவடை பண்ணாங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கவே லேட்டாகிடுச்சு அறுவடை பண்ணுறதுக்கே. இது ஒரு காய். இது என்ன காய் தெரியல. இதுக்குள்ளே வெள்ளையாக ஒரு கொட்டையாக இருக்கும். இதை வடித்தோன்னா இது பேர் தெரியல. இந்த டைம் அறுவடைக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கவே லேட்டாக இது பண்ணாங்க. அது இது பண்ணும்போது பாருங்கள், அது ஈரம் இருந்துகிட்டே இருக்கவே டயராக ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கு கனி ஃபுல்லாக. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வண்டி ஓட்டும் போது. இப்போ இதை அதனாலே பாதி வெக்கில் போயிடுச்சு. நெல்லுலாம் எடுத்துட்டாங்க, வெக்கிலே வரல. பாதி வெக்கில் போயிடுச்சு. அதுக்கே ஃபுல்லாக சுற்றி தென்னை மரம், பண்ணை மரம் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து எருக்க செடி. அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த பால் எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல வைப்போம். அதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஆறு. இங்கே தான் டேம் இருக்குது. இந்த டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக அப்படி போகும். அது சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், ஆறு காலியாக லைட்டாக தான் தண்ணி போதே. இது ஃபுல்லாக தண்ணி வரும். ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக மேலே வரும். இது ஃபுல்லாக மஞ்சள் தோட்டம் நட்டுருக்காங்க பாருங்கள். மஞ்சள் நம்ம பூசிக்கிறோன்னா அந்த மஞ்சள் தோட்டம் ஃபுல்லாக நட்டுருக்காங்க. ஃபுல்லாக நாணல் தட்டு. இந்த நாணல் தட்டு தான் நாங்கள் வந்து
ஒட்டடை குச்சா யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் படித்த ஸ்கூல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி பார்க்கறதுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன்.